டேய் ஏமா அவன மரியாதையா போ சொல்லு. கொஞ்சம் நில்லுப்பா. ஏடா எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டு என்ன தைரியம் இருந்தா நெஞ்ச நிமித்திட்டு வீட்டுக்குள்ள வருவா. போடா போடா விடுங்க. அவன் அப்படித்தான் வருவான். வேற என்ன பண்ணுவான்? இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்தே எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கான். டேய் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா உனக்கு? எங்க கையில வாங்கி வாங்கி சாப்பிட்டியே, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? துரோகமா? நான் என்ன துரோகம் பண்ண? நானும் ரஜினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும். எங்க அக்கா உன்னை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கூட தான் சொன்னா. தப்பு 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 தப்பு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல வச்சீங்க. உங்க அம்மா சாரி 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 எங்க அத்தை எங்க அக்கான்னு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டயுமே நான் காரணம் கேட்டேன். ஆனா யாரும் ஒருத்தர் கூட காரணத்தை சரியாவே சொல்லல. அதுக்காக நீ இப்படி ஏமாத்தி தாலி கட்டுவியா? ஏன் அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் ராகவியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ நீ அவ்ளோ நல்லவனா? என்ன பண்ணிருக்கணும்? ஏன் கல்யாணத்தை நிறுத்தி ரஜினிக்கு அரவிந்த் கூட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும்? நிச்சயமா பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அரவிந்த் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியல. ரஜினி தான் என் வாழ்க்கை. டேய் சிங்கபுத்தி உன தொலைச்சுருவேன். இருடா பின்ன என்ன வாய்க்கு வந்த வீட்ல பேசிட்டு இருக்கான்? தம்பி ஏமாத்தி தாலி கட்டி மாப்பிள்ளை ஆயிட்டோங்கற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? அடிச்சு கைய கால உடைச்சு மூளையில போட்டுருவேன் ராஸ்கல். கொஞ்ச நேரம் சும்மா இரு நீ. தம்பி நீங்க சும்மா இருங்க. அத்தனை பேர் இருந்த இடத்துல என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கான். நீங்க ஏன் தம்பி அவனை அடக்குறீங்க? அத்தை டென்ஷன் ஆனா உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிருக்கேன்ல. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆரத்தி தான் எடுக்கல. அட்லீஸ்ட் ஆசீர்வாதமாவது பண்ணலாம்ல. மாமா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ தாலி கட்டினதே எங்க அக்காக்கு விருப்பம் இல்ல. இதுல ஆர்த்தி ஆசீர்வாதம் உனக்கு நினைப்பு வேறயா? முழுசா 1 மணி நேரம் இந்த வீட்ல இருப்பியான்னு தெரியாது. ஆனா இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பார்த்து பேசுறா தம்பி. ரஜினி கேட்டான் வையன் செவில்ல ஒண்ணு வப்பா தெரியும்ல. ஆமா நீதான் நிறைய வாங்கியிருக்கிய. ரஜினிக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. அத நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்ல உங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏய் ஏன்னா நான் ரஜினியோட புருஷன். மறுபடியும் தைரியம் பேசுற. உன்னை விடுடா. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என் பொண்டாட்டி வந்து என்ன போடா வெளியன்னு சொல்லட்டும், அப்ப போறேன். என்ன சொன்ன? நான் போன்னு சொன்னதா போவியா? போடா வெளிய. போடா வெளிய. ரஜினி அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடாதீங்க. அவனை முதல்ல வெளியே அனுப்பு ரஜினி. ரஜினி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. முடியாது. நீ வெளிய போ. நான் உன்னை என்ன வெறுக்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டினேன். பார்த்திபா நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் உங்களுக்கு எப்படி எப்படி இல்லாம புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க.
நான் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம்னு சொன்னனே. ஆனா அனிதாவுக்கு அதுல இஷ்டம் இல்லையே. வாழ போறது நாம 2 பேரும். இது நம்ம வாழ்க்கை. முடிவை வேற யாரும் எடுக்க முடியாது. குடும்பம் நட்பு தான் பெருசுன்னு நினைக்கிறவனா, ஆனா கூட பிறந்த அக்காவுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றவன் நீ. உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. இதெல்லாம் இப்போ இந்த நிமிஷத்துல உங்க மனசுல தோன்றத நீங்க பேசுறீங்க. இல்ல, இதுதான் நிஜம். இதை விட பெரிய நிஜம் ஒண்ணு இருக்கு. அது உங்க மனசுல நான் இருக்கேங்கிறது. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெருசா பட்டுச்சு. ஆனா எனக்கு அனிதாவோட நட்பு, நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், இதெல்லாம் தான் பெருசு. எல்லாத்தையும் நான் சொல்லியும் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லியே கடைசி நிமிஷத்துல என்ன ஏமாத்திட்டல்ல. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு இல்லன்னு என்ன ஏமாத்துறீங்கல்ல இந்த நிமிஷம் வரைக்கும். அதை விட இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் உங்க மனசுல நான் இருக்கேன்னு. நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாரு, நான் தாலி கட்டுனது தப்புன்னு நீங்க கோவத்துல இருக்கீங்க. அது சரியாக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா இங்கதான் இருப்பேன், உங்களோட ஹஸ்பண்டா. அந்த மாதிரி நினைப்பு கூட இருக்கா உனக்கு? இந்நேரம் ராகவி அங்க எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பா. ராகவி இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் அது கஷ்டம்தான். நான் தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னனே, இது கூட நீங்க கட்டாயப்படுத்தினதுனால தானே. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராகவி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு கூட சொன்னா. அவளையும் நீங்க தான் போய் கட்டாயப்படுத்தினீங்க. ஆமா, எல்லாமே ஏன் தப்புதான். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிறதோட நான் நிறுத்திருக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உனக்கு சொன்னேன் பாரு, அது ஏன் தப்புதான். அந்த தப்புக்கு தண்டனையா இதோ இந்த தாலி காலம் முழுக்க என் கழுத்துல தொங்கும். ஏங்க, அதுக்காக நீ என் புருஷன் எல்லாம் எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இதுக்கு மேல நீ எடுத்து வைக்கிற அடுத்த அடி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா இருக்கணும். போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ.